ஆர்கே நகர் தேர்தலில் இருந்த நான் அவரை கடுமையாக விமர்சனம் பண்ணிட்டு இருக்கேன். பாருங்க, அந்த அந்த அப்போ காலிகை தேர்தலில் போட்டிருந்தாங்க செய்தி. அதில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா, அதில் நம்முடைய ஓட்டு மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 1511 ஓட்டுகளை காணோம். எப்போ ஆர்கே நகர் தேர்தலுக்கு முன்னாடி 2016 ஒரு தேர்தல் நடந்துச்சு. அந்த தேர்தலில் வாங்கின ஓட்டுக்கும் ஆர்கே நகர் தேர்தலில் நம்ம வாங்கின ஓட்டுக்கும் கிட்டத்தட்ட 1511 ஓட்டுகள் இல்லை. அதை பற்றி அந்த காலிகை பத்திரிகைக்காக கல்வி ஊற்றிருக்கான். அப்போ பிஜேபியில் வாங்கின ஓட்டையே தொலைச்சி விட்டு உட்காந்துருக்கான். இருந்தால் இவ்வளோ இருந்தாலும் அமைப்பு போய் சேராது. அவர் என்ன சொல்ற 1500 உறுப்பினர்கள் அங்கே இருக்காங்கிறாரு. எல்லா பூத்துக்கும் ஆளை போட்டேன்னாரு. இதெல்லாம் நடக்காதனால தான் எனக்கு அப்பயே பதிவு போட்டு முதல்ல இந்த கட்சி விட்ட முதல்ல இந்த பணியிலேருந்து துரத்தி விடுங்கன்னு சொல்லியிருந்தேன். நான் என்ன கேட்குறேன், ஒரு பிரச்சாரக்கு எப்படி இருக்கணுங்கிறது சில முறைகள் இருக்கு. பிரம்மச்சரிய வாழ்க்கைங்கிறதுக்கு ஒரு முறைகள் இருக்கு. இவருடைய வாழ்க்கைகள் பூராமே இப்போ நம்ம பார்க்கும்போது அது மாதிரி எந்த பிரம்மச்சரியத்தையும் இவர் கடைபிடிச்ச மாதிரி தெரியல. இப்போ வரக்கூடிய லேட்டஸ்டாக வரக்கூடிய செய்திகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பழைய யூடியூப்